தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அடையாளம் விடுதலை போராட்ட வீரர் நகைசால் தமிழர் மதிப்பிற்குரிய தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசினர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல்நலம் தேறி வர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவருடைய உடல்நலத்தின் மீது அக்கறை கொண்டு கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அவர் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடிய அந்த தலைவர் இப்போது தனக்குத்தானே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்து அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் விரைவில் நலம் பெற்று வருவது என்பது நம் அனைவருடைய எதிர்பார்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய மக்களுக்காக பாடுபட்ட அந்த தலைவருடைய வாழ்க்கையை அதனுடைய விளைவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவருடைய நலனின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கண்ணாடி வழியாக தான் அந்த வழியாக இல்லை, அது இந்த நேரத்தில் அது வேணாம். போற்றுதலுக்குரிய தோழர் தகைசால் தமிழர் சுதந்திர போராட்ட வீரர் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இயற்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான சட்ட போராட்டங்களை களப் போராட்டங்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த போராட்டங்களுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்தவர். ஏறத்தாழ 101 வயதை தொட்டிருக்கிற நமது அன்பு தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இப்பொழுது இயற்கையோடு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். தோழர் மீண்டு வர வேண்டும், நம்மோடு இணைந்து அவரும் பணியாற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மிக அற்புதமான மருத்துவ சிகிச்சையை தமிழகத்தினுடைய அரசு வழங்கியிருக்கிறது. தமிழகத்துடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே இந்த மருத்துவ குழுவை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவரது குடும்பத்தினர் பாசத்தோடு அவருக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். எனவே மருத்துவர்கள் மிக சீரியஸாக அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாமும் இறைவனை பிரார்த்திப்போம், தோழர் நம்மோடு மீண்டு வர வேண்டும் என்று. தன் வாழ்வின் பெரும்பகுதியை நாட்டிற்காக எளிய மக்களுக்காக அர்ப்பணித்த அந்த மகத்தான தலைவர் இயற்கையோடு போராடுகிறார். இதற்கிடையில் தமிழகத்தில் பல்வேறு செய்திகள் வெளியாகிறது. அவை உண்மை அல்ல. தொடர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் குறித்த மருத்துவமனையின் அறிக்கை வெளியான பிறகு அதிகாரபூர்வமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி அறிவிப்புகளை செய்யும். அதுவரை எத்தகைய தகவலையும் யாரும் நம்ப வேண்டாம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அனைவரையும் இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்குரு நல்லுலகம் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அனைவரும் அறிந்தது. எனினும் இது மருத்துவம் சம்பந்தப்பட்டது, உயிர் சம்பந்தப்பட்டது. மருத்துவமனையின் அதிகாரபூர்வமான அறிக்கை வருகிற வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காத்திருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரபூர்வமான அறிக்கை வருகிற வரை தமிழ்குரு நல்லுலகம் காத்திருக்கும் என்கிற நம்பிக்கையை பதிவு செய்து கரங்குப்பி பிடித்துக் கொள்வோம். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாரு. முடிவுகள் எவ்வாறாக இருந்தாலும் அதை அறிவிக்க வேண்டியது மருத்துவத்துறை. எனவே அதுதான் அதிகாரபூர்வமான அறிவிப்பாக இருக்கும். கட்சி என்கிற முறையில் அந்த அறிவிப்பு வந்த பிறகுதான் நாங்கள் வெளியிட முடியும். அதுவரை அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். ஒன்றை இந்த நேரத்தில் சொல்ல அனுமதிக்க வேண்டும். மிக சிறந்த மருத்துவர்கள் தங்கள் சக்தி முழுவதையும் திறன் முழுவதையும் பயன்படுத்தி போராடுகிறார். அவருக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சியின் பொறுப்பு வாய்ந்த பொறுப்பாளர் என்கிற முறையில் நீங்கள் சொல்ல அனுமதிக்க வேண்டும். அவர் கட்சியின் பெரிய தலைவர், நாடறிந்தவர். ஆனால் அவருக்கு அருகில் இருந்து சிகிச்சை பெறுகிறவர்கள் எளிய மக்கள், கிராமங்களிலிருந்து வருகிற முன்பின் தெரியாத முகம் தெரியாத எளிய மக்களுக்கும் அதே சிகிச்சை பிரிவு நல்லக்கண்ணுக்கு எவ்வாறு
போராடுகிறார்களோ அதே போன்று அந்த எளிய மக்களுக்கு மருத்துவர்கள் போராடுவதை நினைக்கிற பொழுது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இதுபோல் ஒரு மருத்துவமனை இல்லை, இதுபோல் ஒரு மருத்துவர்கள் இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது.